குழந்தைகளுக்கு டைப்பர் யூஸ் பண்றது நல்லது. குழந்தையை பெற்ற தாய்மார் ரொம்ப தேடல் இருந்துட்டே இருக்கும், தன் குழந்தைக்கு இதுக்களே பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அதுல முக்கிய தேடலே இந்த டைப்பரை பத்தி தான். ஒரு சில தாய்மார் தன்னோட குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்ண வேணாம், நிறைய காம்ப்ளிகேஷன் வருது அப்படிங்கிறதுக்காண்டி துணி மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி என் குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்றதா கரெக்ட் அப்படின்னு நினைச்சு ஃபுல் டே அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது குரூப் இது ரெண்டுலயுமே சேராம கொஞ்ச நேரத்துக்கு துணியும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டைப்பர் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும், இல்ல எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணணும், என் குழந்தைக்கு டைப்பர் ரேஷ் வராம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். பொதுவா இந்த டைப்பர் இப்பதான் வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டிமாரோ இல்ல தாய்மாரோ நாங்கெல்லாம் என்ன டைப்பரா யூஸ் பண்ணோம், என் குழந்தைக்கு துணி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா அதுவே டைப்பர் கான்செப்ட் தாங்க. உங்க குழந்தைக்கு யூரினோ இல்ல மோஷனோ வருது அப்படின்னா அதுல இருக்க நீரை உறிஞ்சுறதுக்குரிய பர்பஸ் காண்டி தான் டைப்பர் அப்படிங்கிறது இருக்குது. அதை முன்னாடி துணியை மட்டும் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டைப்பர் மாதிரி யூஸ் பண்றோம். டைப்பர்ல ரெண்டு விதம். ஒன்னு கிளாத் டைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது துணினால செய்யப்பட்டது, நீங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது டிஸ்போசபிள் டைப்பர் அப்படிங்கிறது ஒன் டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது. இந்த டிஸ்போசபிள் டைப்பரை பத்தி இப்ப பார்ப்போம். இது எதனால தயாரிக்கிறாங்க அப்படின்னா 50% செல்லுலோஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மரங்கள்னால எடுக்கிறது. இதுல அவுட்டர் லேயர் ஒண்ணு இருக்கும், அது கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் செஞ்சிருப்பாங்க. அதனால குழந்தையோட யூரினோ இல்ல மோஷனோ லீக் ஆகாம பாத்துக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறது மேல் லேயர், சூப்பர் அப்சர்வர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை யூரின் போறாங்க, மோஷன் போறாங்கன்னா நல்லாவே புடிச்சு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு கீழே காட்டன் லேயர் ஒண்ணு இருக்கும். அந்த காட்டன் என்ன பண்ணும், அந்த ஈரத்தை உறிஞ்சிட்டு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியை திரும்பி ரிலீஸ் பண்ணி விடாது. இதனால குழந்தைய மாய்ஸ்டரா ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ குழந்தைக்கு அந்த இடம் ட்ரையா இருக்கும் தவிர ஈரத்தன்மையோட இருக்காது. இதுதான் டெக்னாலஜி. இது ரொம்ப காம்ப்ளிகேட் ப்ராசஸ் தான் இல்லவே இல்ல. பர்பஸ் ஒன்னே ஒண்ணுதான், குழந்தைக்கு ஈரம் தங்க கூடாது. ரீசெண்டா என் ஓபிக்கு ஒரு தாய்மார் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் குழந்தைக்கு நான் டைப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்றது இல்ல டாக்டர் அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நான் நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்தேன், அதுல டைப்பர் யூஸ் பண்றதுனால கேன்சர் மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஸ்டடியோ இல்ல ஆர்டிக்கலோ இதை ப்ரூவ் பண்ணதே இல்லைங்க டைப்பர் யூஸ் பண்றதுனால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதான் செஞ்சது தவிர அது ப்ரூவன் ஆகவே இல்லை. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டுட்டீங்கன்னா இது வரமா இல்ல சாபமா அப்படின்னு கேட்கிறப்போ நான் வரம் தான் சொல்லுவேன். மாடர்ன் வேர்ல்ட்ல மதருக்கு ஒரு கன்வீனியன்ட் காண்டி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ஆனா எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணணும், இல்ல டைப்பர் ரேஷ் வராம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க குழந்தைக்கு நீங்க கிளாத் டைப்பர் யூஸ் பண்றீங்களா இல்ல டிஸ்போசபிள் டைப்பர் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை பாக்குறேன். உங்க குழந்தைகள் ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ டவுட் எது இருக்கு அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நீங்க இந்த டைப்பரை யாருக்கு யூஸ் பண்ணணும், ஒரு மாசத்துக்கு மேல இருக்க குழந்தை, ஏன் ஒரு மாசம் கம்மியான குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப சிஸ்டர்ஸே அந்த டைப்பரை மெஷர் பண்ணி குழந்தை எவ்வளவு யூரின் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு அம்மாக்கு அந்த குழந்தை எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போறாங்க, யூரின் என்ன கலர்ல போறாங்க, மோஷன் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை போறாங்க, மோஷனோட கலர் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு மாசம் வரைக்குமே அது டைம் எடுத்துக்கும். சோ நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் துணி மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் நாப்பீஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் நாப்பீஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சன்லைட் படுற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டெட்டாயில் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. இதே உங்க குழந்தை ஒரு மாசத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா டிஸ்போசபிள் டைப்பர் தேவைப்படுறப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா நைட் மாதிரி டைத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா குழந்தையுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா லாங் டியூரேஷன் தூங்குவாங்க. குழந்தை தூங்கினா தாய்மாரும் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஸ்லீப் இருந்தாவே குழந்தையோட அம்மாவோட மென்டாலிட்டியும் நம்ம ஸ்டேபிள் ஆயிருங்க. நெக்ஸ்ட், உங்க குழந்தைக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க டைப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, அது யூரினா இருந்தது அப்படின்னா உங்க குழந்தையோட யூரினோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு சில குழந்தைங்க ஸ்டார்டிங்ல ஒரு 2 hours ஒன்ஸ் போவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போவாங்க. சோ நீங்க 2 to 3 டைம்ஸ் போன பிறகு கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஒரு 3 மாச குழந்தை குவான்டிட்டி அதிகமா போவாங்க, ஆனா ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும். உங்க குழந்தை யூரின் போன உடனே அந்த டைப்பரோட கெப்பாசிட்டியை பாருங்க, அது ரொம்ப பல்கா இருக்கு அப்படின்னா நீங்க அதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இதே மோஷன் போறாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா மோஷன்ல ஃபீக்கல் யூரின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தையோட ஸ்கின்ல பட்டுக்கிட்டே இருக்கிறப்போ குழந்தைக்கு அதிகமா இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த ரேஷ் எல்லாம் வர்றது, இதுதான் காரணமே. மோஷன் போனாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க நைட் டைம்ல டைப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபீல் பண்றப்போ குழந்தையோட மோஷன் போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மோஷன் போயிருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், உங்க குழந்தை
குழந்தைக்கு நெக்ஸ்ட் டைப்பர் மாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க குழந்தைய நல்லா தண்ணியில நல்லா கழுவி விடுங்க. மைல்டு சோப் யூஸ் பண்ணி நீங்க அந்த இடத்த வாஷ் பண்ணி விடலாம். அடுத்து கொஞ்ச நேரம் டைப்பர் ஃப்ரீ டைமா நீங்க அவங்களுக்கு கொடுங்க. டே டைமா இருக்கு அப்படின்னா ஏர்லாம் நல்லா அது ஃப்ளோ ஆனாதான் ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட் டைப்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிறப்ப தண்ணியில கழுவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காட்டன் பால்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதுல தண்ணியை நினைச்சிட்டு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். எப்பயுமே நீங்க அந்த ஏரியாவை கிளீன் பண்றப்போ ஸ்கின்னை நல்லா பண்ணணும் அப்படின்னா தொடச்சு எடுக்கணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் டேப் பண்ணி எடுத்தா போதும். டிராவல் அப்ப நீங்க வெப்சைட் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செலக்ட் பண்றப்ப மட்டும் ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியா இருக்கிற மாதிரியோ இல்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் மார்க்கெட்ல வாட்டர் வைப் வருது. சோ அந்த மாதிரி பிராண்ட் சூஸ் பண்ணி உங்க குழந்தைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைப்பர்ல இருந்து இன்னொரு டைப்பர் நீங்க மாத்துறப்ப இந்த நான் சொன்ன மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எமோனியன் கிரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் டைப்பர் போட்டு விடலாம். எந்த மாதிரி அப்படின்னா பெட்ரோலியம் ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாஸ்லின் இல்லைன்னா ஜிங்க் ஆக்சைடு இருக்கிற டைப்பர் கிரீம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு சில தாய்மார் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அது ரெட்டா இருக்கு இல்ல ரேஷ் எதுவும் வந்துருச்சு அப்படின்னா நீ அந்த இடத்துல கோகனட் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டவுட், எந்த பிராண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் எல்லாமே ஒரே மாதிரி டெக்னாலஜியா யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே பேட்டன் டெக்னாலஜி, சூப்பர் அப்சர்வ் டெல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராண்ட் நீங்க எந்த பிராண்ட் வேணா நீங்க உங்க குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக நீங்க ஒரு சின்ன மினிமம் குவான்டிட்டியை வாங்கி அதை ட்ரை பண்ணிட்டு உங்க குழந்தைக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்க அதை பெரிய பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பர் செலக்ட் பண்றப்போ பிராண்டை விட முக்கியமானது சைஸ் ஆங்க. அது ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் இருந்துடக்கூடாது. ஏன்னா லீக் ஆகுறது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். டைட்டா போட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ப்ரோன் ஆகும். குழந்தைக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி லேபிள்ல என்ன சைஸ் மென்ஷன் ஆயிருக்கோ அந்தந்த பிராண்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க. பிராண்டை செலக்ட் பண்ற மாதிரி அடுத்து முக்கியமா இருக்கிறது என்ன டைப் அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஒன்னு டேப் மாதிரி இருக்கும், இன்னொன்னு பேண்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க, ஒரு மாசத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க டேப் மாதிரி டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய குழந்தைகளுக்கு நீங்க பேண்ட் டைப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பர் யூசேஜை பொறுத்த வரைக்கும் உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கரெக்டா நீங்க சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்றப்ப குழந்தைக்கு டைப்பர் ரேஷ் வராது. என்னை கேட்டீங்க அப்படின்னா டே டயத்துல நீங்க துணி மாதிரி இல்ல கிளாத் நாப்பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் டைமோ இல்ல டிராவல் டயத்துலயோ இல்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்துல போறீங்க, சூப்பர் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா ஒரு டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் உங்க குழந்தைக்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க குழந்தைக்கு வேக்சின் போட்ட உடனே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஒரு வீடியோ அதுக்கு போட்டிருக்கேன். வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.